பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்துடன் உலகில் உள்ள ரோமன் கத்தோலிக்கர்கள் அவருக்கு பிறகு யார் பாப்பரசராக வருவார் என்ற ஊகத்தை வெளியிட ஆரம்பித்துள்ளனர். பிரான்சிஸ் பாப்பரசராக இருந்தபோது வழங்கப்பட்ட கர்தினால் நியமனங்களின் தன்மையை கருத்தில் கொண்டு அடுத்த பாப்பரசர் மீண்டும் ஒருமுறை ஐரோப்பியர் அல்லாதவராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி பிரான்சிஸை போலவே அவர் திருச்சபையின் பழமைவாத பிரிவை எதிர்க்கும் மற்றும் ஒரு முற்போக்கானவராக இருப்பார் என்று சிலர் எதிர்பார்த்துள்ளனர். இருப்பினும் பிரான்சிஸ் அடக்கம் செய்யப்பட்டதுடன் நடைபெறும் தேர்தல் செயல்முறை மிகவும் ரகசியமானது. அத்துடன் சிஸ்டன் செப்பலின் புகைப்போக்கில் இருந்து வெளியேறும் வெள்ளை புகை புனித பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை உலகுக்கு தெரிவிக்கும் வரை எந்த தகவலும் உறுதியானதாக இருக்காது. ஒரு பாப்பரசர் இறந்தாலோ அல்லது பதவி விலகினாலோ 9 வயதிற்குட்பட்ட கர்தினால்கள் கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் உறுப்பினர்களை கொண்ட ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்தல் ஒரு ரகசிய மாநாட்டில் பங்கேற்பார்கள். இந்த நிலையில் கர்தினால்கள் எதிர்வரும் நாட்களில் ரோமுக்கு வர தொடங்கிய பிறகு மாநாட்டின் திகதியை நிர்ணயிப்பார்கள். 2025 ஏப்ரல் 21 உலகெங்கிலும் மொத்தம் 252 கர்தினால்கள் உள்ளனர். கர்தினால்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு மோதிரம், ஒரு சதுர தொப்பி வழங்கப்படுகின்றது. அவர்கள் பாப்பரசருக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளிக்கின்றார்கள்.